எங்கள் ஊர் தீத்தானிப்பட்டி. ஊர் கிராமம் தீத்தானிப்பட்டி. பையன் மலையூர் ஸ்கூலில் 2 வருஷமாக படிச்சுட்டு வர்றான். அங்கே படிக்கிற பசங்க பையனை ரொம்ப ரொம்ப மிரட்டி துன்புறுத்தியிருக்கிறாங்க. பையன் வீட்டில் சொல்லியிருக்கிறான். சொன்ன பொழுது ஹெச்எம்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் எங்கள் பையனை மிரட்டுறாங்கன்னு சொல்லி வான் பண்ணி விட்டோம். வான் பண்ணி விட்டியும் நேற்று ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் முடித்து பஸ் ஸ்டாப்பில் குந்தியிருந்த பையனை 6 பேர் வண்டியில் அவனை தூக்கி அடித்து கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டாங்க. இவன் உயிரை காப்பாற்றிக்கிறான்ட்டு வண்டியிலேருந்து குதித்து வெளியே வந்துட்டு அவனை அக்கம் பக்கத்தில் உள்ள பிடிச்சி எங்களுக்கு தகவல் பண்ணவும் நாங்கள் போய் பையனை தூக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தகுந்த நடவடிக்கை இதுவரையும் எடுக்கலை. காவல்துறை எங்கள் பையன் மேலே சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. கேஸை திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு நடந்த ஒரு விபத்து இருக்கிற பசங்களுக்கு நடக்கக்கூடாது. உங்கள் பேர்? அஞ்சலை தேவி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த என்னோடய தம்பி பாலமுருகன் நேற்று மலையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் படித்து வர்றான். தினசரி பஸ்ஸில் தனியார் பஸ்ஸில் தான் பள்ளிக்கு சென்று வருவான். அது மாதிரி நேற்று பள்ளிக்கு சென்று வீடு திரும்பி போது ஆதிக்க சாதியினர் சேர்ந்த நபர்கள் 6 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் என்னோடய தம்பி அடித்து கடத்திக்கிட்டு கொலை பண்ணுற நோக்கத்தில் ஏற்றிக்கிட்டு கடத்திட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. பாலமுருகன் இடையில ஒரு 100 மீட்ரு வண்டி போயிட்டு இருக்கும்போது குதித்து கீழே விழுந்து வாக்கலை. அக்கம் பக்கத்தில் கடையில் உள்ள அக்கம் பக்கத்தில் என்னோடய தம்பியை மீட்டு எங்களுக்கு ஃபோன் செஞ்சாங்க. நாங்கள் உடனே அவரை கூட்டிகிட்டு போய்ட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துருக்குறோம். இந்த பிரச்சனையை காவல்துறை திசை திருப்பி என்னோடய தம்பியை குற்றவாளியாக முன்னெடுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த போக்கை காவல்துறை கைவிட்டு உண்மையான குற்றவாளியை கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு இதை வலியுறுத்த வருகிறோம். இப்போ மலையூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து இரண்டு வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் இந்த பிரச்சனை? மலையூர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் மாதத்திற்கு ஒரு முறை வன்கொடுமை சட்டங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதே மாதிரி ஜனவரி மாதம் மட்டுமே 2 வன்கொடுமை சட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இதை உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலையிட்டு இந்த ஜாதிய போக்கை நிறுத்த. அங்கே ஜாதி வரிகள் அதிகம் நிறைய அந்த மலையூர் பகுதியில் நிறையா நடக்குது. இந்த காவல்துறையினும் தமிழக முதல்வரும் இதை அவருடைய கவனத்தை கொண்டு சென்று இந்த ஜாதிய வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் கிராமம் சார்பாக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். உங்கள் பேர்? என் பேர் சிறுத்தை சிவா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.